ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் யாருமே உதவி செய்யவில்லை. For the past 36 hours, நேட்டோ நாடுகளை சாடி இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக போரிட தங்களோடு யாரும் உதவவில்லை. வருத்தம் தெரிவித்திருப்பது என்ன? இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானை கடுமையாக தாக்கி வருகிறார்கள். ஈரானும் இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களை தாக்கி வருகிறது. போர் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குவதாக இல்லை. முக்கியமாக உலகின் 20% அதிகமான கச்சா எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தை செய்து வரும் அந்த கடல் வழி பாதையை அடைத்திருக்கிறது ஈரான். இந்த நிலையில் நாங்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை மிக வலிமையாக சுத்தப்படுத்துவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு எங்கள் பகுதியில் நீங்கள் எதை சுத்தம் செய்வது? நீங்கள் முதலில் வெளியேறுங்கள் என்று ஈரான் பதிலடி கொடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஹார்மூஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல்கள் போக்குவரத்தை நடக்கும் வகையில் நேட்டோ நாடுகள் தங்களுக்கு உதவ முன்வரவில்லை. நட்பு நாடுகளாக இருந்தாலும் கூட அவர்கள் உதவாதது ஏன்? எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் தனியாகவே கையாள்வோம். ஆனால் உதவி செய்யாதவர்களை நாங்கள் நினைவில் வைத்திருப்போம் என்ற வகையில் வருத்தத்தை சாடலாக பதிவிட்டிருக்கிறார். இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் பாதிப்பு நிலவி இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அவர் தனது நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சாடலுக்கு பிறகு நேட்டோ நாடுகள் ஈரானுக்கு எதிராக களம் இறங்குமா? இறங்கினால் என்ன நடக்கும்? அதிர்ச்சியில் உற்று நோக்கும் உலக நாடுகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.